இப்போ என்னுடைய நாவல் ஃபர்ஸ்ட் நாவல் வரும்போது நிறைய விமர்சனம் வந்து என்னன்னா ரொம்ப கெட்ட வார்த்தை இருக்குது இந்த நாவலில் பேசுறாங்க. அப்படின்லாம் சில பத்திரிகைகள் விமர்சனம்லாம் எழுதுனாங்க. நீங்க பேட்டையை பத்தி சொல்லுங்க. பட் ஆனால் நான் என்னன்னா ஓகே இந்த மக்களை நீ ஜட்ஜ் பண்ணாது, ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்ல ட்ரை பண்ணுறேன். அந்த உண்மையை நீ எதிர்கொள் முதல்ல. இந்த உண்மை இப்படி தான் இருக்கும். ஏன் அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான்றதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலான விஷயம் இருக்குது. ஏன் இந்த மார்ஜினைஸ் பீப்புள் எடுத்தோன்னே கெட்ட வார்த்தை அம்மான்னு ஏன் பேசுகிறானுங்க, ஏன் அவ்வளோ வார்த்தை எங்கேருந்து வருதுன்னும் போது அது ஒரு மாரல் ஆங்கர் தான், ஒரு சோஷியல் ஆங்கரில் தான் வருது. இப்போ நீங்கள் அதெல்லாம் ட்ரில் இப்போ தமிழில் வந்து பெருமாள் முருகன் வந்து கெட்ட வார்த்தை பேசுவோம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கெட்ட வார்த்தைக்கு பின்னாடி ஒரு ரேடிக்கலான காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாரு. நீ அவனை அதோட தான் பொருத்தி தான் பார்த்து தான் நீங்கள் அவனை அளவிடணும். அவனெல்லாம் அப்படி தான் பேசுவானுங்க, அவன் அப்படி தான் இருப்பானுங்க, ஏன் இப்போ சென்னையில் இருக்க பசங்க இப்படி ட்ரெஸ் பண்ணுறானுங்க, ஏன் இப்படி முடிவெட்டிக்கிறானுங்க, ஏன் இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறானுங்க, அவனை ஈஸியாக புல்லிங்கன்னு ஒரு டேர்ம் சொல்கிறீங்கல்ல. ஹவு அண்ட் ஒய் இஸ் டூயிங் லைக் தட்? ஒரு பெரிய சிட்டியில் அவனோட இடம் என்ன? அப்படிலாம் நீங்கள் அப்போ இதை தான் வந்து ஒரு ஆர்ட்டும் லிட்ரேச்சரும் ஒரு கிளாசிக்கலான்னு சொல்லக்கூடிய படங்கள் இதை தான் ஆராய முற்படணும். சுவாரஸ்யத்துக்காக அவனை நீங்கள் அப்படி போர்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னும் போது தான் அது நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுறோம். தரமான ஃபார்ம் லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை.